வணக்கம். வெல்கம் டு செஸ் மாஸ்டர் தமிழ். நம்ம சேனல்ல செஸ்ஸை ஜீரோல இருந்து சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தமிழ்ல கத்துக்கலாம். நீங்க செஸ் ப்ளே பண்ணவே தெரியாத பிகினரா இருந்தாலும் இல்ல கொஞ்சம் தெரிஞ்சாலும் ரூல்ஸ் கிளியரா இல்லைனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ முடியும் போது செஸ் போர்டு எப்படி இருக்கும், பீசஸ்னா என்ன, அவங்க எப்படி மூவ் ஆவாங்க அப்படின்னு கிளியரா புரியும். செஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம். இது ஒரு 2 பிளேயர்ஸ் கேம். ஒரு பிளேயர் ஒயிட் பீசஸோட விளையாடுவாங்க, ஒரு பிளேயர் பிளாக் பீசஸோட விளையாடுவாங்க. மெயின் கோல் என்னன்னா ஆப்போனன்ட் கிங்கை நம்ம செக்மேட் பண்றது. செக்மேட்னா கிங்கை எஸ்கேப் ஆக முடியாதபடி போஸ்ட் பண்ணி ஸ்டாப் பண்ண வைக்கிறது. செஸ் போர்டில் டோட்டலா 64 ஸ்கொயர் இருக்கு. 8 ரோஸ் 8 காலம்ஸ் இருக்கும். போர்டில் ஒயிட் ஸ்கொயர் அண்ட் பிளாக் ஸ்கொயர் ஆல்டர்னேட்டிவா இருக்கும். இம்பார்ட்டன்ட் ரூல், நீங்க போர்ட் செட் பண்ணும்போது ரைட் சைடு ஒயிட் ஸ்கொயர் இருக்கணும். அப்போ ஒயிட் குயின் ஒயிட்ல இருக்கும், பிளாக் குயின் பிளாக்ல இருக்கும். ஒரு சைடுக்கு டோட்டல் 16 பீசஸ் 16 பீஸ் இருக்கும். முதல்ல கிங்கு, அதுக்கப்புறம் ஒரு குயின், அப்புறம் 2 ருக்கு, அதுக்கப்புறம் 2 பிஷப்பு, அப்புறம் 2 நைட்டு, அதுக்கப்புறம் 8 சிப்பாய் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்லயும் 8 சிப்பாயி, கிங்கு, குயின், 2 பிஷப்பு, 2 நைட்ஸ் அண்ட் 2 ருக்கு. நம்ம தமிழ்ல யானை, குதிரை, மந்திரின்னு சொல்லுவோம். அப்புறம் ராஜா, ராணி, அப்புறம் சிப்பாய்ன்னு சொல்லுவோம். இப்போ 1 by 1 இந்த பீசஸ் எப்படி மூவ் ஆகும்னு பார்க்கலாம். பான் தான் செஸ்ஸோட ஸ்மாலஸ்ட் பீஸ், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பான் ஃபார்வர்டா மட்டும்தான் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் மூவ்ல பான் ஒரு ஸ்டெப்பும் இல்லைன்னா 2 ஸ்டெப்பும் மூவ் பண்ணிக்கலாம். நம்ம எதிர் 1 ஸ்டெப் மூவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 2 ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். கேப்சர் பண்ணும்போது டயகனலா மட்டும்தான் கேப்சர் பண்ணும். நெக்ஸ்ட் ருக்கு ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகும். அப் அண்ட் டவுனு, அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஆர் ரைட், அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பிஷப் டயகனலா மட்டும்தான் மூவ் ஆகும். ஒயிட் பிஷப் ஒயிட் ஸ்கொயர்ல மூவ் ஆகும். பிளாக் பிஷப் பிளாக் ஸ்கொயர்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் நைட் மூவ்மெண்ட். நைட் ரொம்ப ஸ்பெஷல். இது எல் ஷேப்ல மூவ் ஆகும். 2 ஸ்டெப் ஃபார்வர்டு, அப்புறம் ஒரு ஸ்டெப் சைட்ல போகும். நைட் மட்டும்தான் மற்ற பீசஸை ஜம்ப் பண்ணி போகும். குயின் ரொம்ப பவர்ஃபுல் பீஸ். ஸ்ட்ரைட்டாகவும் மூவ் ஆகும், அதே மாதிரி டயகனலாகவும் மூவ் ஆகும். ஸோ இந்த கிரீன் டாட் எல்லாமே இதோட ரீச்சபிள் ஏரியா தான். ருக் பிளஸ் பிஷப் பவர் தான் வந்து குயின். கடைசியா கிங் வந்து எல்லா பக்கமும் மூவ் ஆகும், பட் ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும். ஸோ கிங்கை லூஸ் பண்ணோம் அப்படின்னா கேம் ஓவர். நெக்ஸ்ட் பான் வந்து நம்மளோட இதுல இருந்து நெக்ஸ்ட் ஏரியாவோட லாஸ்ட் ஸ்கொயரை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குயினா இல்லது நம்ம எந்த பீசஸ் வேணும்னாலும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். யூஸ்வலா குயின் ப்ரொமோட் பண்ணுவாங்க, ஏன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பீசஸ்.
பட் அக்கார்டிங் டு த கேம் என்ன பீசஸ் நமக்கு வேணுமோ, எது எடுத்தால் நமக்கு காம்ப்ளிகேட் இல்லையோ அந்த பீசஸ் எடுத்துட்டு அந்த பீசஸை வச்சு விளையாடணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. செஸ் தமிழில் கற்றுக்கணும்னா சப்ஸ்கிரைப் டு செஸ் மாஸ்டர் தமிழ். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். நன்றி. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.